பாஸ், நான் அரியருக்கு படிச்சிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. ஒரு கதை சொல்லட்டா? சொல்லி தொலை. அவருக்கு என்ன தைரியம் இருக்கணும்டா? டேய் வண்டி எடுங்கடா, நானும் வரேன். உன வட்டா வரக்கூடாதீங்க. ஓ மய கையில அடிச்சு அவன் என்ன? நானே வட்டு வண்டி. நீ மட்டும் நேர்ல கலச்சா உன்னை புளிச்சிருடா. இவனுங்க எல்லாம் என் சொந்தக்காரனுங்க தான். என்ன வெட்டுறதுக்கு தான் இப்படி கத்திட்டு இருக்கானுங்க. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், லவ். நீமா சொந்தக்கார பொண்ண லவ் பண்ணதுக்கா வெட்ட வர்றீங்க? இல்லனே, அந்த பொண்ண லவ் பண்ணதுனாலதான் இவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்களே ஆனாங்க. காதலி ஒரு காதலனுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும்? ரூம் போட்டா ஓகே சொல்லுவா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உன் லவ் பத்தி கொஞ்சம் சொல்ல. பிளஸ் 2 படிக்கிற வரைக்கும் 2 பேரும் பேசணும், பழகணும். அப்பெல்லாம் ஒண்ணும் தோணலடா. ஒரு நாள் காலேஜ் படிக்கிறேன்னு கிளம்பி வெளியூர் போயிட்டா. லீவு கூட வரலடா. 4 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் தேவதை மாதிரி வந்து நின்னா. செத்துட்டேன்டா. என்ன சொல்ல ஏது சொல்ல நின்னு போச்சு பூமிங்க. என்ன சொல்ல ஏது சொல்ல தத்தி தாவ தோணுதுங்க. என்ன மாதிரி காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணலையா? நல்லா பண்ணானுங்க. கடைசி வரைக்கும் காதலுக்காக அடி வாங்கி மிதி வாங்கி காதலை சேர்த்து வைக்கிறது தான்டா தமிழ்நாட்டு ஃப்ரெண்ட்ஸ். உன் காதலுக்காக உசுர விடுற முதல் நான் தான். இவ்வளவு அராஜகம் பண்ணிருக்காங்க, அவங்களை எதிர்த்து கேட்க ஆளே இல்லையா? ஒரே ஒருத்தன் கேட்டான். நாக்கப்படுகிற மாதிரி கேக்குறேன். உங்க வீட்டுல மட்டும் லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பீங்க, ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு லவ் வந்தா எழுப்பீங்களா? கதை சம சூப்பரா இருக்கியா? கிளைமேக்ஸ் என்ன சொல்ல? எல்லாத்தையும் ட்ரைலர்லயே சொல்லுவாங்க, தியேட்டர்ல வந்து பாரு. பயங்கர உஷாரா தான் இருக்கீங்க.